பரிசுத்தமும் உன்னதமுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயிக்கத்தக்கதான கிரியைகளை நடப்பித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 37 அதன் 9வது வசனம். கல்தேயர் நம்மை விட்டு நிச்சயமாய் போய் விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் மோசம் போகாதிருங்கள், அவர்கள் போவதில்லை என்று இங்கே ஒரு செய்தியை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் காண முடிகிறது. யூதா ஜனங்களை அடிமை கொண்டிருந்த பாபிலோன் ஆகிய நேபுகாத்நேச்சருடைய செயல்பாடுகள் ஆண்டவருடைய கண்களுக்கு மிகவும் ஒரு பயங்கரமாக இருந்தபடியினாலே இந்த ஜனங்கள் இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறார்கள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு பல விதங்களிலே ஆண்டவரை பார்த்து கதற ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் அப்பொழுது அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லும் பொழுது அவன் அங்கே எகிப்தியர் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு உங்களை விட்டு அவன் கடந்து போவான் அப்படி என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் நினைத்து கொள்ளுகிறார்கள், முழுவதும் போய்விடுவான், அவன் இனி வரவே மாட்டான் அப்படி என்று சொல்லி நினைத்திருக்கிற நேரத்திலே தான் இந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். அவன் முழுவதும் போவதில்லை, அவன் வருவான், அதனால் நீங்கள் மோசம் போகாதிருங்கள், உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க, உங்களை ஸ்டடி பண்ணி கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் அங்கே காண முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். நம் நெருக்கங்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய எதிராளியாய் இருக்கிற சத்துருவானவன் பல நெருக்கத்திற்குள்ளாக நமக்கு எதிராக அவைகளை செய்யும் பொழுது நாம் அவைகளிலிருந்து அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி அவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார், வழிகளை திறக்க ஆரம்பிக்கிறார், நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அடிமைத்தனத்தினுடைய நுகங்களை முறித்து நமக்கு எதிரான சத்துருவின் நுகங்களை அவர் அழிக்க ஆரம்பிக்கிறார். உடனே அங்கே நம்முடைய வாழ்விலை நம்மை லகுவாக்கி கொள்ளக்கூடாது. ஐயோ, இனி சத்துரு வரமாட்டான், இதில் நாம் ஜெயம் எடுத்து விட்டோம் என்று சொல்லி நாம் அங்கே களி கூறுவதற்கு இடங்கூடாதபடி இன்னும் கவனமாயிருந்து நாம் மோசம் போகாதபடி எப்படியும் அவன் திரும்பி வருவான் என்கிற வேத வசனத்தினுடைய உண்மையின்படி சத்துருவானவன் மறுபடியும் நம்மை தீங்கில் அகப்படுத்த, பலவிதமான நெருக்கடிக்குள் அகப்படுத்த திரும்பி வருவான் என்பதை அறிந்து நாம் இந்த நாட்களில் ஒன்றிலிருந்து விடுபட்டோம் என்பதற்காக, ஒன்றிலிருந்து ஜெயம் பெற்றோம் என்பதற்காக கவனக்குறைவாயிருந்து அவனுடைய சதிகளிலே சிக்கிவிடாதபடிக்கு, மோசம் போய் நாம் அழிந்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்வை அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் திரும்ப 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 அவன் வெட்கம் கெட்டவனாய் நம்மை எதிர்க்கவும் நம்மை அடிமைப்படுத்தவும் வருவான் என்று சொல்லுகிற அந்த தெளிவோடு கூட மோசம் போகாதவர்களாய் நம்முடைய வழிகளை காத்து, நம்முடைய வாழ்வை காத்து, தேவனுடைய இரக்கம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் உண்டாகி தேவ நன்மைகளினால் நம்மை திருப்தியாக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக தேவ சமூகத்திலே நாம் ஜெபத்தோடு கூட நம்முடைய வழிகளை காத்து நடப்போம். அவன் திரும்ப திரும்ப நமக்கு எதிராக வருகிறவனாய் காணப்படுகிறார். சில நினைத்து விடுகிறார்கள், இனி ஒன்றில் ஜெயித்த உடனே இனிக்கெல்லாம் சரியாயிற்று என்று. அப்படி அல்ல, திரும்ப திரும்ப வேறு விதத்திலே நம்மை அடிமைக்கொள்ள அவன் விரும்பி வருகிறவனாய் இருக்கிறார். வழிகளை காவல் பண்ணி தேவ சித்தத்தின்படி தேவனிடத்திலிருந்து வருகிற ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள கவனமாயிருப்போம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்து நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரே, எங்கள் எதிராளியாகிய சத்துருவானவன் ஒன்றில் நாங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஜெயம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி நாங்கள் லகுவாக இருக்கும் பொழுது, அசதியாக இருக்கும் பொழுது
இன்னும் எங்களை அடிமைப்படுத்த மோசம் போக்க அவன் திரும்பி வருவான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் உணர்ந்து கொள்ளுகிறோம். தகப்பனே, நாங்கள் எங்கள் வழிகளை காவல் பண்ணி வழிகளை காத்து ஆண்டவரே அவனுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளை காத்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய நன்மைகளால் தேவ ஆசீர்வாதங்களால் நிறைந்து நிலைத்திருக்கும்படியாய் எங்கள் வழிகளை காத்து நடக்க எங்கள் அசதிகளை எங்களை விட்டு எடுத்து போடும். எங்களுடைய மெத்தன தன்மைகளை மாற்றி போடும். கவனமாயிருந்தவனை ஜெயித்து நாங்கள் மேன்மை பெற உதவி செய்வீராக. அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.